ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டிங்னா என்ன, ஃபஸ்ட்டு பேசிக் அக்கௌண்டிங்கோட பேசிக்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் வந்து பெரிய அக்கௌண்டன்ட்லாம் கிடையாது. நான் வந்து செல்ஃபாக நான் படித்து லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். அது இல்லாமல் நான் சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறதுனால நான் ஏற்கனவே அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லாம் நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பேங்க்குக்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால வந்து இந்த விஷயங்களில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேஜரான பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸுங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், லயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், இன்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. சரிங்களா? இதான் வந்து 4 மேஜர் கேட்டகரிஸ். ஓகேங்களா? 4 மேஜர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப நம்ம டீப்பாக போகிறதில்ல அக்கௌண்டிங்கில். அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக போகிறது. அசட் அப்படிங்கிறது என்னென்னா 2 டைப் இருக்குது. கரண்ட் அசட்டு, நான் கரண்ட் அசட்டு. ஓகேங்களா? கரண்ட் அசட்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே காசாக மாற்றிடலாம். அதாவது ஒரு டேபிள் சேர்லாம் இருக்குன்னா நம்ம 1 இயர்க்குள்ளே விற்று காசாக மாற்றிடலாம்னா அது கரண்ட் அசட்டு. ஓகேங்களா? நான் கரண்ட் அசட்டுனா விற்கிறதுக்கு வந்து மோர் தென் 1 இயர் ஆகும். சரிங்களா? மோர் தென் 1 இயர் ஆகும். அதாவது அந்த அசட்டை வந்து விற்று நம்ம காசை ஆக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 1 இயர். ஓகேங்களா? இது வந்து நான் கரண்ட் அசட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து அசட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இன்னும் 2 டைப் இருக்குது. இந்த கரண்ட் அசட்டு நான் கரண்ட் அசட்டுக்குள்ள இன்னும் 2 டைப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டேஞ்சிபிள் அசட், நான் டேஞ்சிபிள் அசட். நான் டேஞ்சிபிள் அசட் இருக்கு. டேஞ்சிபிள் அசட்னா நம்ம தொடக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்போ இந்த டேபிள் சேரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட். ஓகேங்களா? இது வந்து நம்ம தொடரோம், நம்மளால பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டேஞ்சிபிள் அசட். நான் டேஞ்சிபிள் அசட் அப்படி எந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா டேஞ்சிபிள் அசட். நான் டேஞ்சிபிள் அசட்னா பேட்டன்ட் ரைட்ஸு, பிராண்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேட்டன்ட் ரைட்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு இன்னோவேஷன் பண்ணியிருப்போம். இந்த கம்பெனியில் வந்து புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான பேட்டன்ட் ரைட் வந்து இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பேட்டன்ட் ரைட்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது இல்லை. இது வந்து ஒரு நம்மளோட ரைட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்ல பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து வாங்கி வச்சிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் டேஞ்சிபிள் அசட். பிராண்டுங்கிறது நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. அந்த ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த பேருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இப்போ டாடா அப்படிங்கிற பேரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பேருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா அந்த பேரை வந்து பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பேரை உடனே இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள், அதாவது இன்னொரு பொருளுக்கு நீங்கள் வச்சிங்கனாலே என்ன ஆயிரும், உடனே வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பேருக்குன்னு ஒரு ரீச் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒரு பில்ட் ஆகும் ஒரு பீப்புள்ஸ் கிட்ட. அதனால இதெல்லாம் வந்து நான் டேஞ்சிபிள் அசட். இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் இதுக்கும் ஒரு விலைன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் நான் டேஞ்சிபிள் அசட். டேஞ்சிபிள் அசட்னா நம்ம தொடக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள். கரண்ட் அசட் அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ள கேஷாக மாற்றிடணும். நான் கரண்ட் அசட்னா வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் ஆகும் கேஷாக மாற்றுறதுக்கு. ஓகேங்களா? அதாவது மொத்தமாக அசட் அப்படின்னு சொன்னாங்கன்னா காசு அல்லது காசாக மாற்றக்கூடிய பொருள் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? லயபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியது. அதாவது நம்ம வந்து கடனில் இருக்கிறோம், அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் இன்னொருத்தவங்க அதாவது இன்னொருத்தர் வந்து நம்ம கிட்ட கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? நீ எனக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பேர் லைபிலிட்டி தான். எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி வந்து சேலரி கேட்கறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அவன் வந்து உங்க கம்பெனியில் வந்து சேலரி வந்து கிளைம் பண்ணி நீங்க கொடுத்தாகணும், அவன் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது அந்த சேலரிங்கிறது லைபிலிட்டி தான். ஓகேங்களா? அது வந்து எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிக்குள்ள தான் வரும். சரிங்களா? எக்ஸ்பென்ஸ்ல தான் நம்ம சேலரியை போடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கம்பெனிக்கு ஒரு லைபிலிட்டி. ஓகேங்களா? நீங்க அந்த சேலரி அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்றோம், நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அது வந்து லைபிலிட்டி. லோன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க ரைட்ஸ் கேட்கறதுக்கு நம்ம கிட்ட ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா லோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதுவும் லைபிலிட்டி தான். ஓகேங்களா? இந்த மாதிரியான கேட்டகரி நம்ம சொந்தம் இல்லை, ஆனா நம்ம கிட்ட இருக்குது, ஆனா நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம இன்னொருத்தர் கொடுத்துதான் ஆகணும், வாடகை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் வந்து லைபிலிட்டி. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் லைபிலிட்டிக்குள்ள வரும். இந்த பொருள் எல்லாம் எங்கிருந்து சம்பாரிச்சிங்க,
ஏதாவது ஒரு இந்த அசட்டுங்கிறத சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இன்கம் வந்தால் தானே சம்பாதிக்க முடியும். அதனால இன்கம் கீழே கெயின் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா அசட்டு கீழே போகாது. ஆனால் இந்த இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸை கழிச்சுட்டு அந்த மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக அமையுது. ஓகேங்களா. ஸோ இதை நம்மளோட பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த டெஃபினிஷன்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டெஃபினிஷன்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெவன்யூ. ஓகேங்களா. ஒரு சேல்ஸ் நடக்குது, அது மூலமா ஒரு இன்கம் வருது. இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அதுல ஒரு வாடகை வருது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ரெவன்யூன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம நம்ம வந்து அதாவது நம்மளோட பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு கேட்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நம்ம பில்லுல ஆட் பண்ணிட்டோம், இன்வாய்ஸ் போட்டுட்டோம். ஓகேங்களா. ஒரு இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதனால வந்து இவங்களும் வந்து அந்த இவங்களுக்கு தான் அந்த இன்வாய்ஸ் போட்டிருக்கோம். அதனால நம்ம கேட்கக்கூடிய ரைட்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் இன்கம். ஓகேங்களா. இன்கம் கீழே வரும். நம்மளோட ரெவன்யூ எல்லாம் இன்கம் கீழே. எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா நான் சொன்னதுதான், அசட்டு லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ல வரதெல்லாம் லைபிலிட்டியில தான் வரும். எக்ஸ்பென்ஸ்னா நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி, மார்க்கெட்டிங்க்கு நம்ம பண்ற செலவு, அதாவது மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீ காஃபி குடிச்சா கூட அது வந்து எக்ஸ்பென்ஸ் தானே. டீ காஃபி நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்ஸு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்ட் நம்ம கட்டுறோம் அப்படின்னாலும் எக்ஸ்பென்ஸு. கரண்ட் பில்லு, இபி பில்லு, இதுவும் எக்ஸ்பென்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் மேஜர் கேட்டகரி எக்ஸ்பென்ஸ்குள்ள தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து அக்கௌண்டிங்கை ஒரு பிரிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். பேசிக் ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ் ஷீட்டில் இதுதான் இருக்கும். சரிங்களா. இன்னொன்று, 3 வகையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இந்த 4 கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா. இந்த 4 கேட்டகரி வச்சு எதை தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி எதை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறீங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். இதுல வந்து 3 வகையா. ஒன்று வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கிரியேட் பண்ணுவாங்க. இயர்லியாகவும் கூட இருக்கலாம். ஓகேங்களா. அதாவது மந்த்லி, மாசத்துக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது. இது வந்து இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இன்கம், டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா. இன்கமும் எக்ஸ்பென்ஸையும் நம்ம மைனஸ் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ள வருது. ஓகேங்களா. அடுத்து வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அசட்டு, லயபிலிட்டி, ஈக்விட்டி அப்படின்னு வருது. ஈக்விட்டிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷேர் ஃபைனலா என்ன இருக்குது அப்படிங்கிறது. அசட்டு மைனஸ் லைபிலிட்டி தான் வந்து இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா வரதான் வந்து ஈக்விட்டி. ஓகேங்களா. இந்த ஈக்விட்டியில தான் நம்ம வந்து இந்த புக் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வருது. புக் வேல்யூ, ஒரு ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல தான் அந்த கான்செப்ட் வருது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்ம டோட்டலா கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு டோட்டலா நமக்கு உள்ள வர்ற அமௌண்ட் எவ்வளோ. சரிங்களா. இன்சைடு. சரிங்களா. இன்சைடுன்னு வச்சுப்போம். ஒரு ஜென்ரல் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்க வந்து டெஃபினிஷன்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு நார்மல் பீப்புளா பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம போய் ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. ஆனா அங்க என்ன இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஒரு கம்பெனிக்கு டோட்டலா இன்சைடு வந்த அமௌண்ட், வெளியே போன அவுட் சைடு அமௌண்ட். சரிங்களா. அவுட்புட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஓவராலா லோன் வாங்கினது, ரெவன்யூ வந்தது. ரெவன்யூ வேற, ப்ராஃபிட் வேற இல்லையா. நமக்கு வந்து மொத்தமா வந்தது தான் ரெவன்யூன்னு சொல்லுவோம். அதுல வந்து செலவெல்லாம் கழிச்சா தான் ப்ராஃபிட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த ரெவன்யூ வந்தது டோட்டலா, அதே மாதிரி வெளியே நம்ம சப்ளையர் கொடுத்தது, இபி பில் கொடுத்தது, இதெல்லாம் கொடுத்தது போது ஒரு 12 மாசமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 12 மாசம் பண்ணிட்டு இருக்கும்போது இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நடுவுல வந்து ஒரு கோடி எப்பவுமே இந்த 1 crore அப்படிங்கிறது நமக்கு நடுவுல நின்றுட்டே இருக்கும். இதான் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வர்ற அமௌண்ட்டுக்கும் போற அமௌண்ட்டுக்கும் நடுவில் நின்றுட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்காருன்னு வச்சுங்க ஒருத்தர். அவர் வந்து டெய்லி வந்து இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன்.
அந்த 1000 ரூபாயில எவ்வளவு ரெவன்யூ எவ்வளவு ப்ராஃபிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அதை உடனே எடுத்து ஒரு செலவுன்னா வேணும்னா கடைக்கு வந்து பொருளும் வாங்கி போட்டுருவாரு, ப்ராடக்ட்ஸும் வாங்கிடுவாரு, கொஞ்சம் வந்து பர்சனலாவும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவார். ஓகேங்களா? இதே ஒரு கடையில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரும். மாசத்துக்கு 3 லட்சம் வரும். ஓகேங்களா? 30 நாள் கணக்கு போட்டீங்கன்னா அப்ப இந்த 10,000 ரூபாயில அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே வந்து பொருள் வாங்குவாரு, செலவு பண்ணுவாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வருஷத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு நாளைக்கு இது பண்றாரோ வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு எப்பவுமே வந்து இந்த கம்பெனி லாஸும் இல்லாம ப்ராஃபிட் இல்லாம போனாலுமே நடுவுல வந்து நமக்கு வர்ற போற அமௌண்ட்டை தவிர நடுவுல நின்றுட்டு இருக்கிற எப்பவுமே அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துட்டே இருக்கிற அமௌண்ட். இப்போ நம்ம 100 ரூபா வெளியே கொடுத்துட்டோம்னா 100 ரூபா உள்ள வந்துடும். சரிங்களா? அப்படி இருக்கிற அமௌண்ட் தான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கேஷ் ஃப்ளோ வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இப்போ ஒரு 100 கோடி இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு இன்கமும் அவுட் கோயிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அதிகமா இருக்குது, ஃப்ளோ அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த 100 கோடி என்ன பண்ணலாம்? எப்பவுமே இவங்க கிட்ட இது இவங்களுக்கு சொந்தமான அமௌண்ட் கிடையாது, ஆனா எப்பவுமே இவங்க கிட்ட இந்த பிசினஸ்ல புழங்கிட்டு இருக்கிற அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிசினஸ்ல இந்த 100 கோடியை வந்து அவங்க என்ன பண்ணலாம்? பிசினஸோட எக்ஸ்பான்ஷன் வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை பை பண்ணலாம், அக்விசிஷனுக்கு யூஸ் பண்ணலாம், புதுசா ஒரு யூனிட் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 100 கோடி வச்சு பண்ண முடியும். இது வந்து கடன் கிடையாது இல்ல. அப்போ நடுவில் எப்பவுமே 100 கோடி இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு 20 கோடி 30 கோடி தாராளமா அவங்க வந்து யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அந்த அளவுக்கு வந்து வந்துட்டு இருக்கு நடுவில் அப்படிங்கிறது எடுத்து அவங்க யூஸ் பண்ணலாம். பிசினஸ் அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் பின்ன ஒன்று ப்ராஃபிட் லாஸ், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட், இன்னொன்று கேஷ் ஃப்ளோ. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இதுல நமக்கு மெயினா தெரிய வேண்டியது வந்து பேலன்ஸ் ஷீட்டை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறதா. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் தான் கம்ப்ளீட் ஹெல்த். ஒருத்தனை ஒரே செகண்ட்ல ஒரு ஸ்னாப் ஷாட் அடிச்ச மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நிலைமை என்ன, டோட்டலாக அசட் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, டோட்டலாக அந்த ஒரு செகண்ட்ல அன்னைக்கு அந்த இடத்துல அந்த செகண்ட்ல எவ்வளோ கம்பெனியோட ஒர்த் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது வந்து மாசம் மாசம் மாறும். இந்த மாசத்துக்கு ஒன்று இருக்கும், அடுத்த மாசத்துக்கு ஒன்று இருக்கும். அது ஃபுல் கம்பெனியோட ஃபுல் இதை சொல்லாது. ஓகேங்களா? இப்போ கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா இடம் இருக்குது அப்படின்னா அந்த 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 விஷயங்கள்லாம் நமக்கு உள்ள வராது இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல. இன்கம் ஸ்டேட்ல அதுக்கு வந்த வாடகை வேணா வரலாம். சரிங்களா? இல்ல அதுக்கு வாடகை வராது அப்படின்னா அதுவும் வராம இருக்கும். சரிங்களா? இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல அதாவது ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல வராது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லயும் வராது, ஆனா அசெட்ல வந்துடும், லைபிலிட்டியில இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அசெட் லைபிலிட்டியில இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஓவராலா இந்த எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உள்ள வந்துடும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம்.